ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இது மீன் பிரியர்களுக்கான வீடியோ. மீன் சாப்பிட்றவங்க நல்ல விஷயங்களையும் பாருங்கள், கெட்ட விஷயங்களையும் பாருங்கள். நல்ல விஷயம் எதுன்னு கேட்டால் புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, மல்டிவிட்டமின். கெட்ட விஷயம் எதுக்குன்னா பாதரசம் போன்ற அதிகப்படியான பாரசம் போன்ற கெமிக்கல்ஸை வச்சுருக்கிற மீன்களை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடும்போது நம்ம வயிற்றில் பாதரசம் தங்கி இதய நோய், புற்றுநோய், பக்கவாதம், அதிகப்படியான கொழுப்பு போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடும். ஆகையால் நம்ம அந்த மீன்களை சாப்பிட்ணுமான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுங்கள். அந்த மீன்களை பற்றி இப்போ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கானாங்கழுத்தி மீனை பற்றி பார்ப்போம். இந்த கானாங்கழுத்தி மீனில் உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய ஏடி இருக்குது, விட்டமின் ஏடி இருக்குது. ஆனால் பாதரசமும் இருக்குது. சாப்பிட்ணுமான்னு நீங்கள் யோசனை பண்ணுங்கள். சாப்பிட்ணுமான்னு யோசனை பண்ணுங்கள் நேயர்களே. அடுத்ததான் டுனா மீனுங்க. அதில் விட்டமின்ஸ் பார்த்திங்கன்னா மல்டி விட்டமின்ங்க. B3, B12, B6, B1, B2ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விட்டமின் இருக்குங்க. ஆனால் பாதரசமே இருக்குது. நாம் சாப்பிட்ணுமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். அதிகமாக சாப்பிடாதீங்க. நெக்ஸ்ட்டு மத்தி மீனுங்க. இப்போ சொல்லும் போது நாக்கில் எச்சி ஊறுங்க. அந்த அளவுக்கு சுவையில்லை மீனுங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக பாதரசம் கொண்ட மீன் இது தாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி அடிக்கடி சாப்பிடாதீங்க. அடுத்தது கெளுத்தி மீனுங்க. இந்த மீனை வளர்க்குறதுக்காகவும் சுவை கூட்டுறதுக்காகவும் நிறைய கெமிக்கல்ஸு, பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இது புற்றுநோயை உண்டாக்குது. நீங்கள் அதிகமாக சாப்பிட்ணுமான்னு யோசனை பண்ணுங்கள் மக்களே. அடுத்ததான் பாசா மீனுங்க. இது பார்த்திங்கன்னா வியட்நாம்லேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. இந்த மீன் பொரியலுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு அமிலங்களை அதிகப்படுத்துங்க. இது சாப்பிட்றதுனால ஆஸ்துமா, மூட்டு வலி நமக்கு தெரியாமே வருங்க. இது சாப்பிட்ணுமா, அதிகமாக சாப்பிட்ணுமான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுங்கள். ஓகே. அடுத்தது ஜிலேபிங்க. ஜிலேபி அதிகமாக பண்ணையில் வளர்ப்பாங்க. அப்படி வளர்க்குறப்ப இது கோழி கழிவுகளை உணவாக பயன்படுத்துவாங்க. இது நமக்கு என்ன பண்ணும், உடம்புல தேவையில்லாத கழிவுகளை சேர்க்கும், நோய் கிருமிகளை சேர்க்கும், உடல் கெட்ட கொழுப்பை அதிகரிக்கும். சாப்பிட்ணுமான்னு யோசனை பண்ணிங்க, அதிகமாக சாப்பிடாதீங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம இப்போ சில கெட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் மீனில். இருந்தாலும் விஷத்தன்மை உள்ள மீன்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.